நண்பா, இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலிவுட்டில் இப்போ வந்து கருப்பில் இருந்து இப்போ லாஸ்ட்டாக வந்த வாரண்ட் வரைக்கும் நிறைய வந்து கருப்போட ரெஃபரன்ஸ் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. காலிவுட்டுக்கு என்னடா ஆச்சுன்ற மாதிரி நிறைய கருப்பு ரெஃபரன்ஸ் ஆன படங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வேறு லெவலில் வந்து க்ரோத்தும் ஆகிட்டுருக்கு. அதை வந்து இந்த வீடியோ நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். குறிப்பாக எந்தெந்த படம்லாம் வந்து வந்திருக்கு, எந்தெந்த படத்துலக்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் தரப்புலேருந்து ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கருப்பு சாமியை வந்து பேஸ் பண்ணி இந்த மாதமே வந்து ஒரு 3 படம் வந்து வந்திருந்தது. குறிப்பாக சொன்னால் 2 படமும் ஒரு வெப் சீரிஸும் வந்திருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கரன்ற ஒரு படம் வந்து நம்ம தனுஷ் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. நம்ம விக்னேஷ் அவர்கள் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு போர் தொழில்னு ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு இந்த படத்தில் வந்து அவர் வந்து தனுஷ் கூட ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த படம் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ரீச் ஆகலைன்னு தான் சொல்லணும். குறிப்பாக அப்போ வந்து எலெக்ஷன் டைம் வந்து அப்போ பீக் ஆகிட்டு இருந்தது. அப்போ வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணனால இந்த படம் வந்து அந்த பெத்தை வந்து எடுக்க முடியல. குறிப்பாக சொல்லணும்னா 29ஆம் தேதி வந்து அந்த படம் வந்து ரிலீஸாக இருந்தது. அடுத்த மாதம் கரெக்டாக 4ஆம் தேதி வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுனால எல்லோரும் அந்த ரிசல்ட்டோட அந்த ட்விஸ்ட்டே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரிசல்ட்டே வந்து ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி வேறு லெவலில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால யாரும் அந்த படத்துக்கு வந்து போகலை. ஆனால் இப்போ வந்து அந்த ஓடிடி ரிலீஸ் ஆனோடனே அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக தனுஷோட அந்த ஆக்டிங்கும் அதே மாதிரி ரெஃபரன்ஸும் நிறையா வந்து நல்ல ஒரு கண்டென்ட்டாக இருக்குது. குறிப்பாக இந்த படத்துலேயும் கருப்பு சாமியை பேஸ் பண்ணி தான் படத்தை வந்து நகர வச்சுருப்பாங்க. குறிப்பாக அவரோட பேரே வந்து கரன்ற கருப்பு சாமின்றதை தான் வந்து பேஸாக வச்சுருப்பாங்க. அதனால் இந்த படமும் வந்து கருப்பு சாமியோட ரெஃபரன்ஸில் தான் ஒரு திருடனாக வந்து திருந்தினதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்காக எப்படி வந்து திருப்பி வந்து அந்த திருட்டு தொழிலில் வந்து ஈடுபடுறான். இந்த படம் வந்து அந்த பெட்ரோல் இதெல்லாம் இல்லாதப்போ அந்த காலகட்டத்தில் எடுத்தப்பட்டனால அந்த காலகட்டத்தில் என்னென்ன பேங்க்லாம் புதுசாக வந்து வந்துருந்தது, எப்படியெல்லாம் ஏமாத்துனாங்க மக்கள்னு சொல்லிட்டு ஒரு ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ண மாதிரி இந்த படம் வந்து இருந்தது. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருந்திருக்க வேண்டியது. அது வந்து அந்த சமயத்தினால இந்த படம் சரியாக ஓடலை. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது கருப்பு. இது வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படம் தியேட்டரில் வேறு லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம சூர்யாவுக்கு இந்த படம் வந்து கம்பேக்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வேறு லெவல் ஆடியன்ஸ் பல்ஸை வந்து பிடிச்சி நம்ம ஆர்ஜே பாலாஜி எடுத்திருக்காங்க. குறிப்பாக கருப்போட ஒவ்வொரு ரெஃபரன்ஸையும் இன்ட்ரோவும் கிளைமேக்ஸும் ஒரு வேறு லெவல் பீக்கான ஒரு மூமெண்ட்டையும் நம்ம சாய் அபேக்கரோட மியூசிக்கில் வேறு லெவலில் வந்து பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அந்த தேட்டரில் சாமி ஆடுற மூமெண்ட்ஸு இதெல்லாம் வந்து நிறையவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமே அதாக தான் இருந்தது. குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பல்ஸை வந்து பிடிச்சி இந்த படத்தை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. கருப்பசாமியோட ரெஃபரன்ஸில் ஒரு வேறு லெவல் படமாக வந்து கருப்பசாமியே வந்து இந்த படத்தில் நடித்த மாதிரி வந்து இமேஜின் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படமும் கருப்பசாமியோட ரெஃபரன்ஸில் வேறு லெவல் பிளாக் பஸ்டராக இருக்குது. நம்ம மூணாவது பார்க்க போகிறது வாரண்ட் வந்து வெப் சீரிஸு. இந்த வெப் சீரிஸ் வந்து போன வாரம் தான் ரிலீஸ் ஆகிருந்தது. இந்த படத்தை வெப் சீரிஸ் வந்து முதல் 4 அதுக்கடுத்து 4ன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து விலங்கு வேர்ல்டில் வந்து வந்த ஒரு வெப் சீரிஸ். ஆனால் விலங்கோட அந்த ரெஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. ஆனால் அந்த ஸ்டேஷனை ஒட்டி உள்ள அந்த ட்ரெடிஷ்னலான அந்த விஷயத்தெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக இந்த படத்துலேயும் அவரோட பேர் வந்து கருப்புன்றது தான் அவரோட பேராகவும் இருக்கும். அவர் வந்து கோட்டை கருப்புன்ற அந்த பேரை வந்து வச்சுருப்பாங்க. இந்த படத்துலேயும் கருப்போட ரெஃபரன்ஸ் பக்காவாக வச்சுருப்பாங்க. குறிப்பாக அவர் வந்து முதல்ல கோட்டைன்றது கொட்டைன்னு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் கருப்புன்னு சொல்லி அந்த 3 டிரான்ஸ்லேஷன்லேயும் வந்து பக்காவாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு கேஸை வந்து விசாரிக்காமல் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள மல்டிபிள் கேஸை வந்து விசாரித்து ஒருத்தர் வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறா, அவர் எப்படி வந்து அந்த ஸ்டேஷனால் வந்து ஆளப்படுறாரு, அவர் எப்படி திருப்பி வந்து போலீஸாக வந்து அவரை வந்து உணர்றாருன்ற மாதிரி கதைக்களத்தை நகர்த்தியிருப்பாங்க. குறிப்பாக அதுவும் வந்து ஒரு வேறு லெவல் மூமெண்ட்டாக இருக்கும். அதுலேயும் கருப்பசாமியோட அந்த பேஸும் அதே மாதிரி கருப்பசாமியோட அந்த டோனும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த வெப் சீரிஸில் வந்து பார்த்துருப்போம். அதனால் கருப்பசாமியோட அந்த ரெஃபரன்ஸை இந்த ஒரு மாதத்தில் வந்து நிறையா வந்து ரிப்பீட்டடாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரே மாதிரி அந்த டெம்ப்ளேட்டில் எப்படா இப்படி ஒரே தடவை வருதுன்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அந்த படம் ஃபுல்லாகவே கிளிக்கும் ஆகுது, அந்தளவுக்கு ஒரு இம்பேக்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம 3 சொன்ன படத்தில் வந்து 2 படமே ஒரு வெப் சீரிஸும் சரி கருப்பும் சரி நல்ல ரெஸ்பான்ஸை வந்து வந்திருக்கு. கரை படத்தை வந்து என்ன தான் வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அந்த படமும் ஒரு நல்ல படமாக வர வேண்டியது தான். ஆனால் கருப்போட அந்த ரெஃபரன்ஸில் வந்து 3 படமுமே இப்போ பிளாக் பஸ்டராக இருக்குது. இதில் வந்து ஆடியன்ஸ் தரப்பில் வந்து யோசிப்பாங்க, எப்படா அப்படி ஒரே மாதிரி டோனில் இருக்கிறது ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு. அது வந்து கருப்பசாமியோட ஏறான்ற மாதிரி அந்த டெம்ப்ளேட் இப்போ வந்து வளம் வந்துக்கிட்டு இருக்குது. திருப்பி இதே ஓவர் கம் பண்ணாமல் அப்படியே நிப்பாட்டுவாங்கன்னு நம்ம நம்புவோம். கண்டிப்பாக இந்த 3 படமுமே வந்து ஒரு வேறு லெவல் படமாக அமைஞ்சிருக்கு.
இந்த 3த்தில் உங்களுக்கு எந்த படம் வந்து பிடிச்சிருந்தது, கருப்பு படத்தில் வந்து இம்பேக்ட் என்னென்ன வந்து உங்களுக்கு இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.